Hello everyone, in this video we are going to see 10th Samachir Max Algebra exercise 3.12 question number 5. Question number 5 என்ன கொடுத்திருக்காங்கன்னா a pole has to be erected at a point on the boundary of the circular ground of diameter 20. So ஒரு circular ground இருக்கு, இந்த ground வந்து circle-ல இருக்கு, நம்ம இங்க ஒரு circle போட்டுக்கலாம். So இதோட diameter-னா that is the greatest radius. Middle இருக்கிறது diameter. So this diameter is 20 meter. So இது ஒரு circular ground. இந்த circularல வந்து ஒரு pole வைக்கணும். poleனா ஒரு கம்பம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய pole ஒன்று வைக்கணும். ஒரு light post மாதிரி, lamp post மாதிரி, ஒரு pole, ஒரு கம்பம். அந்த கம்பம் வைக்கணும்னு சொல்றாங்க. So that இது எப்படி இருக்கணும்னா in such a way that the difference of its distance from two diametrically opposite fixed gate. So இந்த diameterல வந்து ரெண்டு கேட் இருக்கு, இங்கேயும் ரெண்டு கேட் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த கேட்டை நம்ம P and Q னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கேட் இருக்கு. இந்த போல்ல இருந்து ரெண்டு கேட்டோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா in such a way that difference of distance from two diametrically opposite fixed gate P and Q on the boundary is 4 meter. So இது ரெண்டுமே வந்து 4 மீட்டர் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. It is possible to do so. If your answer is yes, then what is the distance from the two gates should be the pole? What is the distance from the two gates should the pole be erected? அதாவது இந்த போலை எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இங்க ஒரு போல் இருக்கு. அந்த போல்ல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்குலர் கிரவுண்ட், அது ஒரு 20 மீட்டர் டயாமீட்டர்ல டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த 20 மீட்டர் டயாமீட்டர்ல ரெண்டு பக்கமும் கேட் இருக்கு. இப்போ அங்க ஒரு போல் நடணும். அந்த போலோட டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அங்க இருந்து ரெண்டு கேட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் அது எக்ஸ் அண்ட் ஒய்னு மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டோட டிஃபரன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா அந்த போல்ல இருந்து ரெண்டு கேட்டுக்கு போற டிஸ்டன்ஸோட டிஃபரன்ஸ் வந்து ஒரு 4 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ தட் இந்த போலை அந்த மாதிரி எரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இத இப்படியே சம்ல எழுதலாம். given என்ன கொடுத்திருக்காங்க, given diameter of the ground, diameter of ground is 20 meter. இப்போ pole is erected at a point, எங்கன்னு தெரியாது. அங்க ஒரு pole இருக்கு. அந்த pole நம்ம O னு மார்க் பண்ணிப்போம். Pole is erected at a point on the boundary. அதாவது pole எப்பவுமே boundary, அந்த outside boundaryல தான் இருக்கும். middle of the groundல pole இருக்காது. pole வந்து அந்த border line, அந்த boundaryல தான் இருக்கும். So pole is erected at the point on the boundary. இப்போ distance between pole from two gates, ரெண்டு கேட் இருக்கு. from two gates P and Q, B, X and Y. நம்ம டினோட் பண்ணதெல்லாம் நம்ம இங்க எழுதிக்கலாம். எழுதி இருக்கும் போதுதான் நம்ம இங்க டயக்ராம்ல அதை ரெப்ரசென்ட் பண்ணவும் தெரியும். கொஸ்டின் இருக்கட்டும், கொஸ்டின்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறத எடுத்து எழுதிக்கிட்டே வரணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் ஃப்ரம் டூ கேட் பி எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் வந்து தான் 4 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அதாவது எக்ஸ் மைனஸ் 4 என்னன்னு தெரியாது. ஆனா இது வந்து ஒரு 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 4 வந்து எக்ஸ் வந்து 4 பிளஸ் ஒய் அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். எக்ஸ் ஒய் ரெண்டுமே எதுன்னு தெரியாது. சோ நம்ம எதுக்கு வேணாலும் டிஃபரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம். சோ எக்ஸ் ஒய் ரெண்டுமே அன்னோன், அதனால எக்ஸ் மைனஸ் ஒய்னு போடலாம். ஒய் மைனஸ் எக்ஸ்னு போட்டுட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். சோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 பிளஸ் ஒய் இப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாவும் இது செகண்ட் ஈக்குவேஷனாவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். If two gates are right angle to each other, ரெண்டு கேட்டும் வந்து right angle to each other அப்படின்னு கொடுத்திருக்காங்க. diametrically opposite fixed gate, கரெக்டா ஆப்போசிட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற போது
ரெண்டு கேட்டுமே போல்ல இருந்து ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும். போல் கிட்ட இருந்து ரெண்டு கேட்டோட வந்து ரைட் ஆங்கிள் இருக்கும். இப்போ இங்கதான் இந்த ரைட் ஆங்கிள் ஃபால் ஆகுது. இப்போ இந்த x y என்ற டிஸ்டன்ஸ்ல இந்த O பாயிண்ட் தான் ரைட் ஆங்கிள். So since POR is right angled by Pythagoras theorem, இந்த theorem வச்சு நம்ம என்ன போட போறோம்னா by Pythagoras theorem. So இது வந்து இப்போ hypotenuse. அப்போ opposite and adjacent ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா hypotenuse ஓட ஸ்கொயர் ஆயிடும். அப்போ x square by hypotenuse theorem, by Pythagoras theorem, x square plus y square equal to 20 square. இப்போ இதுதான் நம்மளுக்கு இது வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர், போல்ல இருந்து ரெண்டு கேட்டும் ஆப்போசிட் டு ஈச் அதர் சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து நம்ம எடுத்துக்க போறது இந்த ஹிண்ட் தான். இப்ப இந்த ஹிண்ட் நம்மளுக்கு ஞாபகம் வந்தாதான் இந்த ஃபார்முலா இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். மார்க் திஸ் as ஈக்குவேஷன் நம்பர் 3. சோ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்குன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப அதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 4 plus y whole square plus y square equal to 20 square is 400. இப்ப நம்ம இது ஒரு ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டோம். இப்ப இந்த ஃபார்மேட்ல கொண்டு வந்த அப்புறம் ஏதாவது ஒன்ன கண்டுபிடிச்சாகணும். எக்ஸ் ஒய் ரெண்டுமே தெரியாது. அப்போ எக்ஸ் ஒய் டேர்ம்ல எடுத்துட்டு நம்ம yல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்னேன், இங்க y மைனஸ் எக்ஸ் போட்டாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. நம்ம இப்படியே தான் போறோம். y மைனஸ் y ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸ் போட்டா இங்க y பிளேஸ்ல 4 மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிப்போம், எக்ஸ வச்சு y கண்டுபிடிப்போம். அவ்வளவுதான். இப்போ இங்க இப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். 4 plus y the whole square இது எக்ஸ்பேண்ட் பண்ணா 16 plus 2 into 4 into y is 8y plus y square plus y square. இந்த 400 இந்த பக்கம் வந்து minus 400 equal to 0. So y square 2y square plus 8y minus 60 plus 16 minus 400 வந்து minus 384 equal to 0. இப்போ இது எல்லாமே 2 டேபிள்ல இருக்கு. அதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ y square plus 4y minus 192 equal to 0. இப்போ சிம்பிளிஃபிகேஷன்ல 194 மல்டிப்ளிகேஷன்ல 192 வரணும். ரெண்டு நம்பர் பார்த்தா y equal to 16 and 12 போகும். y equal to 16 12 எடுத்துக்கிட்டோம்னா 16 minus 12 வந்து 4. 16 இங்க கிரேட்டர் நம்பர் சிம்பிள், இங்க வந்து பிளஸ் இருக்கிறதுனால ஸ்மாலர் நம்பருக்கு நம்ம மைனஸ். அப்போ கிடைக்கிற ரெண்டு நம்பர் வந்து 16 மைனஸ் 12. இப்போ இது ஃபைனல் ஆன்சர் போடும்போது சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடணும். So y equal to minus 16 and plus 12. Since distance can't be negative, ஏன்னா y கண்டிப்பா நம்ம ஒரு போலுக்கும் ஒரு கேட்டுக்கும் இருக்கிற distance. Since distance can't be negative, y equal to minus 16 or 12 ன்னு வருது. Since distance can't be negative, y equal to 12. y equal to 12 ன்னு put y equal to 12 in second equation. அப்போ x equal to 4 plus 12. அப்போ x equal to 16. இப்போ இதை வச்சு பார்த்தோம்னா இது ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் கண்டிப்பா 4 தான் வருது. சோ உங்க புக்ல கொடுத்துட்டு ஃபைனலா என்ன கேக்குறாங்க, இஸ் இட் பாசிபிள் டு டூ சோ அப்படின்னு கேக்குறாங்க. இஃப் எஸ், at what distance two gates should be erected? At what distance from the gate should the pole be erected அப்படின்னு கேக்குறாங்க. It is possible to do so அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் yes ன்னு எழுதிடணும். Yes, it is possible to erect a pole at a distance 12 meter and 16 meter. That's all. Your question number 5 solution is over. கொஸ்டின் பார்க்கும்போது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக டயக்ராம் போட்டு அவங்க கொடுத்துருக்க ஹிண்டெல்லாம் எடுத்து நம்ம எழுதிட முடியும். இப்போ இங்கே எல்லாத்தையும் எழுதிட்டு அப்புறம் இந்த பைத்தாகரஸ் தியரமை நம்ம ரிமைண்ட் பண்ண வேண்டியது தான் இங்கே மெயின் ஸ்டெப். இந்த ஸ்டெப் ஞாபகம் வரலன்னா நம்ம சம் பண்ணி முடிக்க முடியாது. அவ்வளோதான். Your question number 5 solution is over. Hope you all can understand the video. Thank you.